நான் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா ஜிம் போறீங்க ஆனா புல்லப்ஸே எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி புல்லப்ஸ் எடுக்குதுன்னு ஒரு 5ல இருந்து 6 விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். ஆனா ஆல்ரெடி இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ற ஒருத்தவங்க நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னால புல்லப்ஸை எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இதோ உங்களுக்காகவே வந்திருக்குது இந்த ஸ்பெஷல் டெக்னிக். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ஆக்சுவலா ஹைட் இஷ்யூவா தான் இருக்கும். ஸோ ஒரு பெஞ்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க புல்லப்ஸ் எடுக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலா 2 இடத்துல புல்லப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பார்லையும் எடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி பெண்டா இருக்கு பாருங்க அந்த பார்லையும் எடுக்கலாம். எதுல எடுத்தாலும் ஒண்ணுதான், நீங்க புல்லப்ஸ் எடுத்தா போதும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 மூவ்மெண்ட்டை சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூவ்மெண்ட் பேர் எலிவேஷன் சொல்லுவாங்க, இந்த மூவ்மெண்ட் பேர் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, இந்த மூவ்மெண்ட் பேர் ப்ரொட்ராக்ஷன், இந்த மூவ்மெண்ட் பேர் ரிட்ராக்ஷன். இதுதான் உங்க ஸ்கேப்புலாக்கு நடக்கக்கூடிய மூவ்மெண்ட். ஓகேவா? இது அவ்வளவா தேவைப்படுமா நான் தெரியல, சொல்லிட்டேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகே, இப்படி ஃபர்ஸ்ட் மேலே ஏறி நின்னுக்கோங்க. இப்போ ஹைட் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க, டைட்டா ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி புடிச்சு தொங்குங்க. தொங்கும் போது உங்களோட ஸ்கேப்லவை ரிட்ராக்ட் பண்ணுங்க. இப்படி சொன்னால இது இது ஓகேவா? இந்த ரிட்ராக்ஷன் இருக்கணும். இப்படி புடிச்சிட்டு ரெகுலரா தொங்குறதுக்கு பிராக்டிஸ் எடுங்க. ஓகேவா? இப்படி கை இருக்குன்னா இதுதான் இந்த ரிட்ராக்ஷன் இருக்கணும். ஓகே, இந்த ரிட்ராக்ஷன் இதுல கண்டினியூஸா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. தொங்கி தொங்கி பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் வரும், டக்குன்னா புல்லப்ஸ் வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஈசென்ட்ரிக் புல்லப்ஸ். மேலே போயிடுங்க, அப், ஸ்லோவா டவுன். தெரியுதா என் உடம்பு ஆடுது இப்படி ஃபார்வர்ட்லயும் பேக்வர்ட்லயும்? அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஸோ அப் டவுன், சாரி, இங்க புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு அப்படியே பொறுமையா கீழே இறங்க. இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா புல்லப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் ஆகணும். 3 to 4 months ஆகணும். அகைன் சொல்றேன், டப்புலாம் புல்லப்ஸ் வராது. ஓகே, பட் எனிவேஸ் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஜிம் போற எல்லாரும் புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் சந்தோஷமா. பை பை. இதெல்லாம் வேற எந்த டவுட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். See you.